தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டிமேளம் சீரியலோட அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஒரு ப்ரோமோங்க. அதாவது இனிமே தானே பார்க்க போகிறீங்க இந்த துளசியுடைய ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. துளசியுடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பம். ஸோ இங்கே மோனிகா அண்டு மோனிகாவுடைய ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் துளசி தியாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. நீ என்னோடய வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி மோனிகா பயங்கர கோவத்தோட துளசிக்கிட்டே கேட்க, துளசி அந்த இடத்துல கோவப்படாமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு படிக்க தரும்ல, இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை எடுத்து மோனிகா கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ இது என்னுடைய வீடு, நான் தான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா. அப்போ என்னுடைய வீட்டில் நான் இருக்காமல் வேறு யார் இருப்பா? ஸோ இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது மோனிகாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ண போகிறாங்க, துளசியை ஓங்கி அறை கொடுக்க போகிறாங்க. அங்கே தாங்க ட்விஸ்ட்டு. அதை தடுத்து மோனிகாவுக்கு விட்டாங்க பாருங்கள் ஒரு அறை. செம்ம இன்ட்ரெஸ்டிங். அடுத்து செம்ம கெத்தோட இங்கே துளசி காரில் போயிட்டுருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே மகேஷ் ஏதோ மாத்திரை எடுத்துக்கிட்ட மாதிரி இங்கே அஞ்சலிக்கு தோணுது. இதை பற்றி மகேஷ் கிட்டே கேட்டால் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை பற்றி டாக்டர் கிட்ட அஞ்சலி போய் பேசுகிறாங்க. அப்போது டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது அவருக்கு தெரியாமல் அவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. அஞ்சலி தன்னுடைய அண்ணா முருகன் உதவியோட அந்த இன்ஜெக்ஷனை மகேஷ்க்கு போடுறாங்க. மகேஷ் போட்ட அடுத்த செகண்ட் வந்து மயக்கமாகறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கார். 1 ஹவருக்கு அவருக்கு மயக்கம் தெரியாது அப்படின்றதான். ஸோ அந்த இடத்துல அர்ஜுன் அப்படின்னு சொல்லி மகேஷ் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்க, இன்னொரு பக்கம் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக அர்ஜுன் அண்டு மகேஷ் இவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருந்த அந்த நினைவுகளை வந்து மகேஷ் நினச்சி பார்த்துக்கிறாரு. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோமோவை தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தானே பார்க்க போகிறீங்க துளசியுடைய அதிரடி ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.